கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அடிக்கிற அளவுக்கு தங்கத்துக்கு உரிமை கொடுத்திருக்காங்கன்னா அப்போ அந்த தங்கம் யாரு? தங்கம் எங்களுக்கு ஒரே பொண்ணுமா. ஆனா யாரு கண்ணு பட்டதோ தெரியலம்மா. திடீர்னு ஒரு நாள் தங்கத்துக்கு உடம்பு சரியில்லாம போச்சுமா. எல்லா வைத்தியம் செஞ்சம்மா, அவளை சரி பண்ண முடியலம்மா. படுத்த படுக்கை ஆயிட்டா. அப்பதான் வள்ளியம்மைக்கு பெண் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக முத்துமலை முருகன்கிட்ட வேண்டினது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே வேல் குத்தி கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டான். சாதாரண ஒரு சின்ன முள்ளு குத்துனாலே வலி தாங்காதவோ.
தங்க மேல வச்சிருந்த பாசம் புரிஞ்சுதுமா. அப்புறமா தங்கத்துக்கு உடனே உடம்பு சரியாயிடுச்சுமா. கண்ணை திறந்துட்டியாமா? கண்ணை திறந்துட்டியா? முருகா கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்திட்டப்பா. எந்திரிடா, எந்திரி, முள்ள எந்திரி. கையெல்லாம் வலிக்குதா? நல்லா ஆயிடுச்சா தங்கம்? கும்பிடு, சாமி கும்பிடு. முருகா, முருகா. தங்கத்துக்கும் அவ அம்மா மேல அப்படி ஒரு பாசம். தங்க என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறாளோ அதே கலர்ல தாமா இவளும் ட்ரெஸ் பண்ணிக்குவா. வரேன் சாமி. வாங்கம்மா. அம்மா தேங்காய் கொடுங்கம்மா. இந்த சாப்பிடு. வணக்கம்மா. வணக்கம். ஐயோ எந்திரிங்க. கமலா, சாமி கும்பிட தானே வந்திருக்கீங்க, ஏன் காலை போய் விழுவுறீங்க? சாமியை போய் கும்பிடுங்க, போங்க. சரிங்கம்மா. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நடந்து வர்றத பார்த்தா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும்மா. வயசாக வயசாக அவரோட குறும்புத்தனம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. என்னடி குறி பாத்துக்கிட்டே இருக்க, அடிக்கவே மாட்டேங்கிற? இருடி, பாத்துட்டு இருக்கேன்ல, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வேற எதை அடிக்க சொல்ற என்ன? உனக்கு அடிக்கணும் அவ்வளவுதானே? ராஜியோட அம்மா பானையில தண்ணி கொண்டு வராங்க, அத அடிச்சு விட பாக்கலாம். அவ்வளவுதானே? இப்ப பாரு. எப்படி கரெக்டா அடிச்சேன் பாத்தியா? ஐயோ, என்னடி என் பானைய மண்டைய உடைச்சிட்டீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன், ஏன் தங்க இப்படி பண்ற? இரு, நான் உங்க அம்மாட்ட போய் சொல்றேன், இரு. போய் சொல்லு போ. ஊர்ல எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்துட்டு அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு பஞ்சாயத்து பண்ணுவாமா. அம்மா, வணக்கம்மா. ராஜி அம்மாவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. என்ன ராஜி அம்மா, தலையில என்ன காயம்? அது வந்துமா, ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தம்மா. தங்கம் கல் எடுத்து பானையை உடைக்கிறேன்னு சொல்லி என் மண்டையும் சேர்த்து உடைச்சிடுச்சுமா. ஏன் தங்கம் அப்படி பண்ணா? அவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே. அம்மா, நான் புகார் பண்ண வரலம்மா, விடுமுறை கேட்டு போலான்னு வந்தம்மா. ஏன் தங்கம், அவங்க தலையில கல்லால் அடிச்சிட்டியா? அது இல்லம்மா, அவங்க எடுத்துட்டு போன பானைய உடைக்கதான் நான் கல் அடிச்சேன். அந்த கல்லு தவறுதலா அவங்க பானையை மட்டும் இல்லாம மண்டையும் உடைச்சிடுச்சுமா. தப்பு இல்லையாடா? நம்ம மத்தவங்களுக்கு எப்பவுமே உதவியாதான் இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. மன்னிப்பு கேளு. அம்மா, என்னங்கம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? 2 நாள் விடுமுறை கேட்கதாமா வந்தோம், நாங்க வரங்கம்மா. சரிங்க, வரங்கம்மா. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன்ல. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுமா. இல்லடா செல்லம், நீ செஞ்ச தப்ப எப்ப நீ உணர்ந்துட்டியோ அப்பவே நீ திருந்துட்டேன்னு அர்த்தம். இல்லம்மா, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்ல, எனக்கு தண்டனை கொடுமா. உன்னை போய் அடிக்க மனசு வருமா? வேண்டாம். இல்ல, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன அடிமா, என்ன அடிமா. என்னடா செல்லம், நான் உன்னை அடிக்க மாட்டேன்டா, நீ என் செல்லம்ல. இல்ல, நான் தப்பு செஞ்சுட்டேன். இல்ல செல்லம், ஒண்ணும் இல்ல, நீ அழக்கூடாது, அழக்கூடாது. இல்ல, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன அடிமா. நீ என்ன தண்டிக்கலன்னா அப்புறம் நானே என்ன தண்டிச்சுக்குவேன். ஏய் தங்கம், நில்லு. ஏய், என்ன காரியம் பண்ற?
அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அந்த தப்புக்கு இதுதாம்மா சரியான தண்டனை. வேண்டாம். ஏய், நீ சூடு வச்சுக்கிட்டீன்னா நானும் சூடு வச்சுப்பேன். அம்மா வேண்டாம்மா. நீ என்னம்மா தப்பு பண்ண? நான் தானம்மா தப்பு பண்ணேன். உன் கையில சூடு வைக்கிறது எனக்கே சூடு வச்சுக்கிட்ட மாதிரி. ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த அம்மாக்கு ஒண்ணு நான் மட்டும் என்னால தாங்கிக்க முடியாதும்மா. குறும்பு புத்தி அதிகமா இருந்தாலும் வள்ளியம்மா மாதிரியே தினம் காலையில் எந்திரிச்சு வீட்டுல பூஜை பண்ணுவாமா. ஏதாவது உதவி வேணுமா? என்ன இதான் எழுந்திருச்சு வர நேரமா? இல்ல தங்கம், கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டேன். பேசாத வள்ளியம்மா. வர வர உனக்கு பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. இவ்ளோ நேரமா தூங்குறது? என்னம்மா அது? தூங்கிட்டு இருந்தானு சொல்றேன். தப்புமா. நீ வழக்கமா குடுக்கறதே குடு. அந்த பயம் இருக்கட்டும். கை நீட்டு. என்னம்மா? நீட்டுன்னு சொல்றேன்ல. நீட்டு. சரி. இதுக்கும் சேர்த்து அடி விழும். நீட்டு. ஐயோ ஐயோ வலிக்குதே. ஐயோ வலிக்குதே. அம்மா நான் மெதுவா தினமா அடிச்சேன். பயந்துட்டியா? போமா. எனக்கு கிண்டல் பண்றியா? அம்மா உன்னை கிண்டல் பண்ணுவேனா? நீ பண்ண ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தினம் பண்ணி காட்டு. அப்போ அவ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஹலோ, யாரு? நான் கடவுளின் குழந்தைகள் கருணை இல்லத்திலிருந்து பேசுறேன். அங்க நந்தினி இருக்காங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். நந்தினியா? அப்படி இங்க யாரும் இல்லையே. உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்? 28469211. நீங்க சொல்ற நம்பர் இதுதான். ஆனா நந்தினி நீங்க யாரும் இல்லையே. யார் கதிர் போன்ல? யாரோ கருணை இல்லத்துல இருந்து போன் பண்றாங்க. நேத்தே போன் பண்ணாரு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சரி சரி. யாருப்பா போன்ல? யாரும் தெரியலப்பா. நந்தினின்றவங்க கிட்ட பேசணுமா மாத்தி கால் பண்ணிட்டாங்க. அப்படியா? சரி சரி. சரி. அம்மா லட்சுமி, சரிண்ணா. தங்கவேலு இப்பதாம ஒரு விஷயத்த சொன்னான். நாங்க பேங்க் வரைக்கும் போக வேண்டியதா இருக்குது. போயிட்டு வந்துடுறோம்மா. சரிங்க. போலாங்களாப்பா? வாப்பா. யார் போன்ல? கருணை இல்லத்துல இருந்து போன் பண்ணிருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசட்டுமா? பேசுங்க. சுவாமிஜி, நான் நந்தினி பேசுறேன். நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கேன் சுவாமிஜி. நான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்ன சக்திய எதிர்பாராத விதமா நான் ஒரு நாள் சந்திச்சேன். நீ எப்படி இருக்கேன்னு அவர்கிட்ட விசாரிச்சேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சக்தி தம்பி, நல்லா இருக்கீங்களா? நந்தினி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளை விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? நந்தினியை விட்டு விலகி வந்துட்டீங்களா? அவ நல்ல பொண்ணு தம்பி. அப்படின்னு நீங்க தான் வச்சுக்கணும். அவளை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே இல்லை.
இப்பதான் அவளை மறந்துட்டு நிம்மதியா இருக்கேன். அவளை மறுபடியும் ஞாபகப்படுத்த வந்துட்டீங்களா? தம்பி, நீங்க நந்தினிய பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ குணத்துல தங்கம். ஏன் பேச மாட்டீங்க? என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கி உங்க ஆசிரமத்துக்கு கொடுத்தால, அவளோட சுயரூபம் தெரிஞ்சு நான் அப்பவே விரட்டி விட்டேன். இனிமே அவளை பத்தி பேச என்கிட்ட வராதீங்க, அவ்வளவுதான். அந்த சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறதா தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் நீ அவனோட வாழலேன்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்புறம் உங்க சித்தப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டதுக்கு பிறகுதான் இந்த நம்பரையே அவர் எனக்கு கொடுத்தாருமா. அம்மாடி, நீ எப்படிமா இருக்க? சுவாமிஜி, நான் அதெல்லாம் அப்புறம் பேசுறேன். என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம கவிதாவுக்கு பிறந்த நாள்மா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவே இல்ல. நீ இன்னும் சொல்லாததுனால அவ சாப்பிடாம உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காமா. மறந்தே போயிட்டேன் சுவாமிஜி. ஏம்மா, நீ நம்ம ஆசிரமத்துக்கு வரவே இல்லம்மா? என்னால அங்க வர முடியாது. போன் அவகிட்ட கொடுங்களேன். சரிம்மா. இந்தா பேசுமா. ஹலோ அக்கா. அக்கா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். gift எப்பக்கா தருவீங்க? சாரிடா செல்லம், என்னால அங்க வர முடியல. பர்த்டே கிஃப்ட் என்ன போன்லயே தரட்டா? தேங்க்ஸ்க்கா. நான் அப்புறம் பேசுறேன். பாய். பாய். ஏன் இப்படி லட்சுமி அழுதுகிட்டே போற? ஏதோ ஃபோன் வந்துச்சு, அதான். ஓ, நம்ம தங்கத்தை பத்தி அவகிட்ட பேசினதை கேட்டு அவளுக்கு அவ குடும்ப ஞாபகம் வந்துச்சு போட்டிருக்கு. ஒரு பொண்ணை பெத்து 22 வருஷம் வளர்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இனிமே அவ நமக்கு சொந்தம் இல்லைன்னு விட்டுட்டு நிக்கிறாங்க பாரு. அவங்க குடும்பத்திலிருந்து யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவன் அழுதுகிட்டு போறான். ஏ வெற்றி அப்பா, ஒண்ணு நாம எல்லாருமா சேர்ந்து அவங்க குடும்பத்தார போய் பார்க்கணும், இல்ல அவங்க குடும்பத்தார இங்க வரவழைச்சு பார்க்கணும். எவ்வளவு நாளைக்கிட அவங்க குடும்பத்தாரே அவ பிரிஞ்சிருப்பா. சொந்த பந்தத்தை பார்க்காம லட்சுமி ஒவ்வொரு நாளும் அவசப்படுறான். எனக்கு அப்படி தோணுது. அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குடா. போய் லட்சுமிகிட்ட அவ பிறந்த வீட்டுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து வர்றோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு அவகிட்ட சொல்லு. சந்தோஷப்படுவா, ரொம்ப சந்தோஷப்படுவாடா. ஓடா. சரியா? சரி, நாங்க பேங்க் போயிட்டு வரோம். போலாமா? போலாம்ப்பா.